இல்ல அதிமுகவோட கூட்டணி அமைக்காம அதிமுக ஓட்டுகளை எடுக்கிறாங்க. கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் எல்லாம் பாஜக தலைவர்கள் போட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. எப்படி அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியும் உள்ள வச்சுட்டு? அதுதான் அவங்களுடைய சாமர்த்தியங்கிறது. அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை தான் முதல்ல ஸ்வாகா பண்ணுறாங்க. அவங்கள பலவீனப்படுத்தி அவங்க இருக்கிறவங்கள எல்லாம் வந்து பிஜேபிக்கு வரவழைக்கிறது தான் அந்த உத்தியை தான் எல்லா மாநிலங்களிலையும் பின்பற்றி வர்றாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி பிஜேபிக்கு போயிருக்கிறவங்களாம் யார்? பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறவங்களாம் அல்லது வாக்கு வங்கி வாக்காளர்களாகவும் போயிருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான். ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அதிமுகவில் இருந்தவங்களும் பாமகவில் இருந்தவங்களும் அதிகமாக பிஜேபியில் இன்றைக்கி இருக்கிறாங்க. வாக்காளர்களாகவும் அங்கே மாறி இருக்கிறாங்க. இப்போது இந்த தேர்தலில் இப்போ ஒரு 30 சீட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க அல்லது 25 சீட்டு எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்கு அந்த தொகுதிகளில் எல்லாம் யார் வாக்களிக்க போகிறா? அதிகமாக அதிமுக ஓட்டு தான் அவங்களுக்கு அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. 80% அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளில் 80% வாக்குகள் அதிமுக வாக்குகளாக தான் இருக்கும். அவங்க தாமரை சின்னத்தில் நிற்பாங்க. நீண்ட கால அடிப்படையில் தாமரைக்கு விடக்கூடிய வாக்குகள் எல்லாம் இலைக்கான வாக்குகள். நீண்ட காலத்தில் அதிமுக காணாம போயிருமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறீங்க, அதுக்கு இறையேறக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு குறுகிய கால நோக்கத்தில் தேர்தல் வெற்றி தானே முக்கியம். அதிமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நாடாளுமன்ற தேர்தலில் 13 தொகுதிகளில் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது கூட தப்பான கணக்கு தான். 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா வாக்குகள் சிதறும். ஏன்னா அதிமுகவில் கொஞ்சம் பெரியார் வழி வந்த வாக்கு வங்கி இருக்குது, அண்ணா வழி வந்த வாக்கு வங்கி இருக்குது. பிஜேபி எதிர்ப்பு மனநிலை உள்ள வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்க அல்லது பொதுவாக வெளியிலிருந்து அதிமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருந்த மக்கள் பிஜேபியோடு சேர்ந்தால் போட மாட்டாங்க. அவங்க தனியாக நின்றதுனால தான் ஏடிஎம்கேவும் அந்த வாக்குகளையும் பெற முடிஞ்சுது. இப்போ இன்றைக்கி சேரும்போது அந்த வாக்குகள்லாம் மறுபடியும் திமுக நோக்கி தான் வரும் அல்லது வேறு எங்கேயாவது போகும். அப்போ அதிமுகவும் பிஜேபியும் வந்து பொருந்தா கூட்டணிங்கிறது தான் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுச்சு. அந்த பொருந்தா கூட்டணி மறுபடியும் உருவாகி இருக்கிறது. அதிமுக கவனமாக இருக்கணும்னு ஒரு நலம் விரும்பியா சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் உங்களுக்கே அந்த வாய்ப்பு இருந்தது. அதிமுகலேருந்து உங்கள்கிட்டலாம் பேசினாங்க. அதிமுகவோட நலன் விரும்பி அப்படின்னா நீங்கள் கூட்டணி அமைச்சா அதிமுகவை காப்பாற்றிருக்கலாம்ல. நீங்கள் கூட்டணி அமைக்கலைன்னு தான் அங்கிட்டு போகிறாங்க. அதிமுகவுக்கு நான் வந்து என்ன பொருளில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு வந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கம் ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க? இனி எந்த காலத்திலும் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், மோடியோடு நாங்கள் வந்து பட்ட அனுபவம் போதும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக அவங்க பேசினாங்க. வாஜ்பாய் இல்லை மோடி வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தாங்க. அது ஒரு பக்கம். அந்த அம்மா இருந்தப்பவே ஒரு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் அவங்க சந்திக்கிறாங்க. அந்த பொது தேர்தல் 14 அந்த பொது தேர்தலில் அவங்க வெளிப்படையாக திமுகவை கடைசி நாள் பிரச்சாரத்தெல்லாம் திமுக எதிர்ப்பை விட பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு தான் அவங்க முன்னிறுத்தாங்க. மோடியா லேடியான்லாம் வந்து பேசினாங்க. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆருடைய ஜெயலலிதா அம்மாருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய இன்றைய தலைவர்கள் அதை பிரேக் பண்ணுறாங்களா இல்லையா? ஜெயலலிதா அம்மாருடைய வாக்குறுதியை வந்து அவங்க முறியடிக்கிறாங்க, அதுக்கு எதிராக செயல்படுறாங்க. அது என்னுடைய கருத்து. 2வது, இன்றைக்கி நான் சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம். ஒரு 5 வருஷம் கழித்து பாருங்கள், அல்லது இந்த 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்கள், அதிமுக தொண்டர்களே சொல்லுவாங்க பிஜேபியோடைய கூட்டணி வச்சது தப்பு. ஏன்னா போன தேர்தலே அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னாரே, ராயபுரத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தேன், சிறுபான்மையினருடைய ஓட்டு பாஜகவோடு சேர்ந்ததுனால தான் நான் தோற்றேன், இது நாங்கள் செய்த பெரிய வரலாற்று பிழை அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. இந்த தேர்தல் 2026க்கு பிறகு நிச்சயமாக அந்த தரப்பிலிருந்து இந்த குரல் வரும். அன்னைக்கே திருமாவளவன் சொன்னார், அது உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும். சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வராது அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து எதிர்த்தரப்புல அந்த கூட்டணி வலிமையாக இருக்கப்போ அங்கே போகும்ல. 5 ஆண்டுகள் இந்த அரசு பூர்த்தி பண்ணுது, ஒரு எதிர்ப்பு வாக்குகள். அது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள்ங்கிறது எல்லா மாநிலங்கள்லேயும் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குது. அது 1% 2% இருக்கலாம். அந்த வாக்குகள் வந்து சிதறடிக்கக்கூடிய நிலையில் தானே இருக்கிறாங்க. இன்றைக்கி விஜய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போவார், நாம் தமிழர் கொஞ்சம் பிரிச்சுட்டு போவோம், அதிமுக கொஞ்சம் பிரிச்சுட்டு போவோம். இந்த மாதிரி வந்து அந்த வாக்குகளை அவங்க பிரிச்சுட்டு போகிறாங்க. அது வந்து ஒரே அணியாக அவங்களுக்கு போய் சேர போகிறதில்ல. முஸ்லீம் வாக்குகளையும் கிறிஸ்தவ வாக்குகளையும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி பாஜக.
அப்போ எப்படி அதிமுக வேட்பாளர்களுக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடுவாங்க அந்த கூட்டணியில் இருக்கும்போது? பிஜேபி வெளிப்படையாக முஸ்லீம் வெறுப்பு அரசியலை பேசுது, கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலை பேசுது, உன் ஓட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட நிலையில் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவுடைய வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் நின்றால் கூட எப்படி இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள்? இந்த பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற வாக்குகள் தான் எல்லா கட்சிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அல்லவா? திமுகவிலையும் பெரும்பான்மை சமூகம் இருக்காங்க, திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்க வாக்களிக்கிறாங்க. இப்போ பெரும்பான்மை சமூகத்தை அவங்க 100% அப்படி அள்ளிக்கிட்டு போக முடியாதுல்ல. ஓகே. அதனால் இதனால் அதிமுகவுக்கு உள்ளபடியே பாதிப்பு தான். பாஜகவுக்கு பயன் தரலாம். பாஜகவுக்கு இப்போ 4, 5 ஆகலாம், இல்லை 6 ஆகலாம், 7 ஆகலாம். அவங்க எண்ணிக்கை ஒரு வேளை சட்டமன்றத்தினுடைய கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1, 2 கூடலாம். பாஜகவுக்கு இதனால் பயன் இருக்குது. இந்த தேர்தலில் அவங்க வெற்றியே பெறலைன்னா கூட அடுத்த தேர்தல் வரும்போது அதிமுகங்கிறது எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அது. ஸோ இப்போ அடுத்த தேர்தலில் அதிமுகவோட பாஜக வளர்ந்த நிலையில் இருக்கும். அதுதான் அவங்களுடைய நோக்கமே. 2வது இடத்துல எதிர்க்கட்சிங்கிற ஸ்டேட்டஸை பிஜேபி பெறணுங்கிறது தான் இப்போதைக்கு அவங்களுடைய நோக்கம். இந்த தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு அமித்ஷா சொன்னால் கூட அது நடைமுறை சாத்தியம் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆட்சியை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கைப்பற்ற முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த வகையில் நீங்கள் கூட்டல் கணக்கு போட்டால் கூட ஒருவேளை இவிஎம்மில் ஏதாவது அவங்க தில்லுமுள்ளு பண்ணால் ஒழிய அவங்களால மக்கள் செல்வாக்கோடு ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. அதுக்கு தான் விஜய் எல்லாம் கூட்டணி கழைக்கலாமான்னு அமித்ஷா மதுரையில எல்லாம் இன்டர்னல் மீட்டிங்கில் பேசியிருக்காரு அப்படின்ற தகவல்லாம் வருது. விஜய் ஒரு வேளை வர்றார் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு உள்ள அது உங்களுடைய கணக்கீடுகளே மாற்றிடாதா? அது அவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிளண்டர் மிஸ்டேக்காக மாறிடும். விஜய் அப்படி ஒரு வேளை கட்சி ஆரம்பித்து அவர் சந்திக்கிற முதல் தேர்தலே அவர் கூட்டணிக்கு போனார் அப்படின்னு சொன்னால் அவருடைய இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது போயிடும், அவருடைய லீடர்ஷிப்புங்கிறது அடிபட்டு போயிடும். அவர் ஒரு லீடருக்கும் கீழே, ஒரு பாஸுக்கும் கீழே வேலை செய்யக்கூடியவராக தான் மாறுவார். எடப்பாடி என்பவரை தனக்கான ஒரு பாஸாக அவர் ஏற்றுக்கிட்டு, அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு, அவருக்கு கீழே ஒரு சபார்டினேட்டாக போய் விஜய் உட்கார்ந்தார்னா அவர் மீதான பிம்பம், அந்த இமேஜுங்கிறது கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே. அப்படி ஒரு தப்பு அவர் செஞ்சார்னு சொன்னால் அடுத்து அது ரிவைவ் ஆகிறது கஷ்டம். விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போதே நான் சொன்னேன், இனிமேல் தேமுதிக அவ்வளவுதான், அவங்க ஒரு வேளை இந்த தேர்தலில் ஜெயிச்சு ஒரு 2வது இடத்துக்கு வந்தால் கூட அதுக்கப்புறம் அதனுடைய இமேஜ் போயிடும். அது மறுபடியும் ஒரு சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை கை கொள்வது கஷ்டம். ஏன்னா ஆல்டர்னேட் தேடுறாங்க ஜனங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் வேண்டான்னு தேடக்கூடிய ஒரு 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 கணிசமான வாக்கு வங்கி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அது 90களே நம்ம பார்த்தோம், அது ராமதாஸுக்கு கிடைச்சிது, அதுக்கப்புறம் வைகோவுக்கு கிடைச்சிது, அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு கிடைச்சிது. எல்லாமே வைகோவும் ஒரு கட்டத்தில் 8% வாங்கினார், ராமதாஸும் ஒரு கட்டத்தில் அது மாதிரி 6%, 8% வாங்கினார், ரீச் ஆனார். விஜயகாந்த் முதல் தேர்தலே 8% அவர் தொட்டார். இந்த வாக்குகள் ஆன்டி டிஎம்கே அல்லது ஆன்டி ஏடிஎம்கே, அது இன்னைக்கு சீமான் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா? அதான் அதெல்லாம் அது மாதிரி மக்கள் அந்த வாக்குகளை யாருக்காக ஒருத்தருக்கு போடணும்னு நினைக்கிறாங்க, போடுறாங்க. அதுக்கு மேலே அது ரீச் ஆகிறதில்ல, அது 8 தாண்டலை. ஆனால் விஜய் இன்னைக்கு ரெண்டும் வேண்டாங்கிற நிலையில் அவரை ஒரு ஆல்டர்னேட்டாக அவர் முன்வைக்கிற ஒரு அரசியல் கையில் எடுத்தார்னா அந்த வாக்குகள் இவருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. பர்சனலாக இவருக்கு இருக்கிற சினி பாப்புலாரிட்டி, ஒரு யங் ஜெனரேஷன் ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ், அவங்க மத்தியில் அவர் ஒரு கணிசமாக வாக்குகளை வாங்குறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் ஏடிஎம்கேட போனார்னா விஜயகாந்துக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவருக்கும் ஏற்படும்.